ராசிக்காரர்கள் வழிகளை கடந்திருக்கிறீர்கள். இனி அந்த வழி இருக்காது. ஏன்னா நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கான புது புது விஷயங்கள் வரப்போகிறது. உங்களுக்கான புது காதல் வரப்போகிறது, பணம் வரப்போகிறது, சொத்து வரப்போகிறது, புதிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. மிக முக்கியமான அம்சங்கள், ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உயர்வான வாழ்க்கை, உயர்வான சிந்தனையை ஏற்படுத்த போகிறது. உங்களுக்கு 7ல் ராகு, சூரியன், சுக்கிரன், அந்த இடத்தில் புதன், 4 கிரகங்களும் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் ஏமாற்றங்கள், வலிகள், வேதனைகள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யார் என்ன கொடுத்தாலும் இதற்கெல்லாம் முழுமையான விடுதலை அடைந்து யோக வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. குரு பகவானின் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்திலிருந்து 5ஆம் பார்வையில் கன்னி ராசியை பார்க்கும்பொழுது சுபத்துவமாக்கி தெளிவான நிலையில் உங்களுக்கு யோகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவார். நீங்கள் பயப்படவே தேவையில்லை, வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டாம். ஏன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இதயத்துக்கு வலியை கொடுத்துருவீங்க. ஸோ இது நடக்காதோ, இது இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, நெகட்டிவ் திங்கிங்கை தூக்கி ஓரம் போடுங்க. ஜாதகன்றது இங்கே 66% தான். 33% உங்கள் மனசு. அந்த மனசு பலமாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். இந்த பொண்ணு தான் உங்களுக்கு மனைவியாக வரணும் விதி இருந்தால் அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த நபர் தான் உங்களுக்கு கணவராக வரணும் அப்படின்னு விதி எழுதப்பட்டிருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் உயர்வான விஷயத்திற்கு, உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. அப்படியேப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்படியேப்பட்ட மனிதர் நீங்கள். உங்களுக்கு எல்லாமே சுலபமாகவும் மிக விரைவில், மிக கூடிய விரைவில் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அன்பு, பாசம், நேசம் முதன்மையானது இந்த உலகத்தில். உங்களுக்கு அது போன்ற விஷயங்கள், அதுவான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உயர்வான நிலை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு வரப்போகிறார்கள். அன்பு, பாசம், நேசம் முதன்மையானது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகிறது. குருவோடைய 9ஆம் பார்வை 7ஆம் பார்வையால் நேரடி 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை பார்த்து வெற்றியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி சாதனையை படைக்கப் போகிறீர்கள். உயர்வான மனிதர்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். உயர்வான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முடிஞ்சு போன எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப பேசாதீர்கள். அதே போன்று நெகட்டிவான விஷயங்கள் நடந்துருமான்னு என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். உங்களுக்கு நிச்சயம் பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடைக்கும், சாதகமான ரிசல்ட் தான் கிடைக்கும், உயர்வான விஷயங்கள் தான் நடக்கும், உயர்வான வாழ்க்கை தான் உங்களுக்கு ஏற்படும். உண்மையாகவே நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வரப்போகிறார்கள். ஏற்கனவே சண்டை சச்சரவோடு போயிட்டுருக்கிற காதல் சிறப்பாக மாறிவிடும். புரிந்து கொள்வீர்கள் இருவரும் ஒருவர். கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு, அழுது கொண்டு இருக்கிறீர்கள், அவை அனைத்தும் சரியாகிவிடும். நல்லா இருக்க போகிறீர்கள் நீங்கள். குரு சுக்கிரன் வீட்டுக்கு போன பிறகு மனைவி மீது அதிக பாசம், கணவர் மீது அதிக பாசம், ரொம்ப ஒரு அந்யோன்யம் சிறப்பாகவே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுத்து விடும். அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நிலையில் நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதுக்கு அடுத்தது, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வான வாழ்க்கைக்கான பாதைகள் திறக்கப்பட போகிறது. நீங்கள் நினச்ச மாதிரி வீடு, நினச்ச மாதிரி காரு, இவை அனைத்தும் வாங்குவதற்கான வாய்ப்புகள், வழிகள் திறக்கப்பட போகிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து வருத்தப்படாதீர்கள். வழிகளுக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான பேச்சு, எதிர்மறையான செயல்கள், இது போன்ற நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க இப்படி தான் நடக்க போகுது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னுவாங்க. அது ஏன்னா சின்னதாக இருக்க பார்த்து கட்டி வச்சுருவாங்க. பெருசாக இருக்கும் பார்த்து அந்த கையில் பிக்க முடியாது, பிச்சுட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு விதையை விதைச்சிட்டாங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. உனக்கு கெட்டதான் நடக்க போகுது, உனக்கு நிச்சயம் ஏமாற்றம் தான் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் அதை நம்பிட்டிங்கன்னா நடந்துடும். உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகிறது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா நல்லது தான் நிச்சயம் நடக்கும். இறைவன் உங்களுக்கு நிச்சயம் நல்லது தான் பண்ணுவார். சிறப்பான வெற்றியை அடைவீர்கள். உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் செல்வீர்கள். உயர்ந்த மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். சிறப்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. புது புது விஷயங்கள், புது ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போது,
வெளி மாநிலம் செல்ல போகிறீங்க, நிறைய டூர் சுற்றி பார்க்க போகிறீங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. புதுமையான விஷயங்கள், புது புது மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்துவிடும். நல்ல மனிதர்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது. எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது. உங்கள் தொழில் புதுமையான ஒரு தொழிலுக்குள்ளே போக போகிறீங்க. அந்த தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. வேலையும் அதேமாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியான வேலை கிடைக்க போகுது. ஒரு விஷயம், ராகு குரு ராகுவுடைய 3ஆம் பார்வையில் குருவை பார்க்கும்போது அம்மாவின் உடல் ஆரோக்கியம், அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 9ஆம் பாவத்தில் குருவும் பாதகஸ்தானம் அமரும்பொழுது அந்த ஆரோக்கியத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ராகுவின் பார்வை. இதுக்கு பரிகாரம் ஒன்றுமே இல்லை. கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட்டு வந்தீர்கள் என்றால் மனசு தெளிவடைந்து விடும், புத்தி தெளிவடைந்து விடும். சந்திரனுடைய காரகத்துவம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும், பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உயர்வான ஒரு விஷயத்துக்குள், உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள், வழிகள் உங்களுக்கு உண்டாகும். அன்பு, பாசம், நேசம் முதன்மையானது. இவை அனைத்தும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது. வெற்றிகரமான விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், புது புது வாழ்க்கைகள், புது புது மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்மறையான விஷயங்களை அடிக்கடி பேசுவது போன்ற விஷயங்களை செய்யவே செய்யாதீர்கள். சந்தேகம் என்பதை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். சந்தேகம், ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமோ, ஏமாற்றத்தால் ஏற்பட்ட வழிகளை திரும்ப திரும்ப நினைப்பதோ, எதிர்மறையான சக்திக்குள் எதிர்மறை சக்திக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்வதோ, எதிர்மறை எண்ணத்துக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்வதோ போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். சந்தேகப்படாதீர்கள். சந்தேகமே உங்கள் வாழ்க்கையின் வழிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். சந்தேகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. அதேமாரி ரொம்ப அன்பு எதன் மீதும் வைக்காதீர்கள். எதன் மீதும் பற்று, அன்பு ஓவராக வச்சுட்டிங்கன்னா அதனால் வலிகள் உங்களுக்கு கொடுக்கும், தாங்க முடியாது. தாயாக இருந்தாலும் அம்மா மேலே பாசமாக இருக்கிறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக விட்டுட்டு ரொம்ப பாசமாகும். அதேமாதிரி மனைவி மேலே பாசமாக அவங்களுக்கு என்னவோ செய்யணும். பாசம் எண்ணத்தால் வைக்கிறதில்ல, செயலால் இருக்கணும். செயல் செய்யுங்க, என்ன ஹெல்ப்போ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஏக்கத்தை அதிகம் ஏற்படுத்திக்காதீங்க. ஏக்கத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அதிலிருந்து மீள முடியாது. ஏக்கம் என்பது ஒரு எதிர்மறை சக்தியை ஏற்படுத்தும். ஏக்கத்துக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் ஏக்கத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து மீள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு புது புது விஷயங்கள், புது புது வழிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான தோற்றங்கள் எல்லாமே வரும். இதில் என்னென்னா, கூட இருக்கிற நண்பர்கள், உறவுகளிடம் அடிக்கடி எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் ஏன்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லும்போது எதிர்மறை எண்ணங்கள் அதிக அளவில் விதைத்து விடும். எதிர்மறை சக்திகள் அதிக அளவில் விதைக்கும் பொழுது அது மேலும் 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 துன்பமான விஷயம் அதை ஏற்படுத்திவிடும். சந்தேகம் என்ற விஷயத்துக்குள்ளேயும் அதிகம் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள், சிக்கிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நிதானம். நீங்கள் ஏராளமான செல்வங்கள், ஏராளமான வீடு, வாகன, சொத்துக்கள், இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் அடைவதற்கான வழியும் வாய்ப்பும் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கப் போகிறது. இறைவன் உங்களுக்காக நிறைய ஏராளமான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. சூரியன் உங்களுக்கு பலப்பட்டுட்டாலே 12ஆம் இடம் விரயங்களை ஏற்படுத்துவதை முழுமையாக நிகழ்கிறது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி அசைவத்தை தவிர்த்துட்டு அந்த நாளில் போனால் எல்லாமே உங்களுக்கு எடுத்துச்சோம். ஏன்னா எல்லாருமே அன்றைக்கி அசைவம் சாப்பிடுவாங்க. நீங்கள் மட்டும் சைவம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சூரியனுடைய சிவனே சூரியன் தான். ஸோ அதனால் சிவன் வழிபாடு செய்யும்போது ஞாயிற்றுக்கிழமை நினச்ச அத்தனை காரியமும் நடக்கும், கிடைக்கும். உங்களுடைய மொத்த பிரச்சனையும் சரியாயிடும். இது எழுதி வச்சிங்க. இதை நான் சொல்கிறேன், 100% எழுதி அடித்து சொல்கிறேன். உங்களுக்கு என்னன்னா இருக்கட்டும், அத்தனை விஷயங்களையும் முழுமையான ஒரு விடுதலை அடைய வைக்கும். முழுமையான விடுதலை, முழுமையான ஒரு யோக பலனை செய்து கொடுக்கும். நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு 100% சக்ஸஸ்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக இருங்க.
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.